பாளையங்கோட்டை உலக ரட்சகர் ஜெபக்குழு வழங்கும் கல்வாரிக்கு வழி நடத்தும் வேதாகம வில்லுப்பாட்டு. அருள் வடிவா முதல் பொருளே சரணம், பொருளே சரணம், அருபியாய் உரைப்படும் சொல்லே சரணம், சொல்லே சரணம், ஆதியநாதியாம் தேவா சரணம், தேவா சரணம், ஆமென இருந்திடும் இறைவா சரணம், இறைவா சரணம், சரணம் சரணம். வந்தோமையா தந்தோமையா, வந்தோமையா தந்தோமையா, வணக்கத்தினை தந்தோமையா, வணக்கத்தினை தந்தோமையா, பெரியோர் சிறியோர் யாவருக்கும், பெரியோர் சிறியோர் யாவருக்கும், இறைவன் இயேசு நாமம் கூறி, இறைவன் இயேசு நாமம் கூறி, வாழ்க வாழ்க பல்லாண்டு காலம், வாழ்க வாழ்க பல்லாண்டு காலம், வாழ்வோம் வளமும் சிறக்க பெற்று, வாழும் வளமும் சிறக்க பெற்று, அன்பும் அறனும் உடைத்தோராக, அன்பும் மரணும் உடைத்தோராக, ஆண்டவன் பாதம் தினமும் வணங்கி, ஆண்டவர் பாதம் தினமும் வணங்கி, ஜபமும் தவமும் செய்து வாழ்ந்து, ஜபமும் தவமும் செய்து வாழ்ந்து, பாளை மக்கள் சிறப்புடன் வாழ, பாழை மக்கள் சிறப்புடன் வாழ, வந்தோம் ஐயா தந்தோம் ஐயா, வந்தோமையா தந்தோமையா, வணக்கத்தீனை தந்தோம் ஐயா, வணக்கத்தீனை தீனை தந்தோம் ஐயா. தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தருள்ளார் அந்த தெய்வமே, கந்தனத்தும் என்று சொல்லியே வில்லினை பாட வந்தருள்ளார் அந்த தெய்வமே, தந்தை மகனான தெய்வமே, ஏசையா இங்கு வந்தருள வேண்டும் ஐயனே, தந்தை மகனான தெய்வமே, ஏசையா இங்கு வந்தருள வேண்டும் ஐயனே, ஒளி தந்தருள வேண்டும் ஐயனே, ஒளி தந்தருள வேண்டும் ஐயனே, பாடறிந்தோம் படிப்பறிந்தோம், ஆமா படிப்பறிந்தோம், பாட்டில் உள்ள பொருள் நாம் அறிந்தோம், பொருள் நாம் அறிந்தோம், ஏடறிந்தோம் வேத எழுத்தறிந்தோம், வேத எழுத்தறிந்தோம், எழுதி தந்தவனை தொழுதறிந்தோம், ஆமா எழுதி தந்தவனை தொழுதறிந்தோம், நான் ஒரு நாள் மறந்தாலும் மறந்தாலும் எங்கள் நெஞ்சொரு நாள் மறப்பதில்லை, மறப்பதில்லை, எங்கள் நெஞ்சொரு நாள் மறந்தாலும் மறந்தாலும் எங்கள் நினைவொரு நாள் மறப்பதில்லை, மறப்பதில்லை, சந்தத்தோடு பானை தாளம் சிந்தோடுக்கை பம்பையுடன், சந்தத்தோடு பானை தாளம் சிந்துடுக்கை பம்பையுடன், உலகின் ஒளியாக வந்த இயேசு கதை நான் உரைக்க, உலகின் மொழியாக வந்த இயேசு கதை நான் உரைக்க, வந்தமக்கு துணை இருப்பார், வந்தமக்கு துணை இருப்பான், சீரேசு பாதம் போற்றி, ஆமா சீரேசு பாதம் போற்றி. ஆதி அநாதி காலத்துக்கு முன்னால் ஆமா அண்ட சராசரம் எனப்பட்டதானது உண்டாக்கப்படாமல் இருந்தபோது, அதாவது பூமி எப்படி இருந்தது என்றால், அது எப்படி இருந்தது? மண்ணோ மலையுமாக பெருங்கொண்டும் கூலியுமாக, மண்ணோ மலையுமாக பெருங்குண்டும் கூழியுமாக, உயிர் ஒன்று கூட
இல்லாமலே ஒழுங்கில்லாமல் இருந்ததையா. ஆமா ஒழுங்கில்லாமல் இருந்ததையா. ஒழுங்கில்லாத பூமி தானே வெறுமையாயிருந்ததையா. வெறுமையாயிருந்ததையா. வெறுமையான பூமியிலே கெடுபாதாளம் இருந்ததையா. ஆமா பாதாளம் இருந்ததையா. இப்படி இருள்மூடி அருளற்று கிடந்த பூமியிலே ஆமாம் தண்ணீரானது அலைமோதி முழங்கிக் கொண்டிருந்தது. முழங்கிக் கொண்டிருந்தது. இப்படி முழக்கமிட்ட நீரின் மீது எல்லாம் வல்ல பரம்பொருள் ஏகோவா என்ற கடவுள் தேவ ஆவியான தெய்வம் தண்ணீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆமாம் அப்படி அசைவாடிய தெய்வமாகப்பட்டவர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்? வார்த்தை ஒன்று சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவது. காரிருள் மேவிய பூமி எங்கும் சூழ வெளிச்சம் உண்டாகட்டால். சூழ வெளிச்சம் உண்டாகட்டால். காரிருள் மேவிய பூமி எங்கும் சூழ வெளிச்சம் உண்டாகட்டால். தேவன் வெளிச்சம் உண்டாகட்டா. தேவன் உரைத்த மாத்திரத்தில் பெரும் ஜோதி வெளிச்சம் உண்டானதம்மா. பெரும் ஜோதி வெளிச்சம் உண்டானதம்மா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வானவெளி தனில்லாதவனும் குளிர் வெண்ணிலவும் கொடி விண்மீனும். குளிர் வெண்ணிலவும் விண்மீனும். நீரிலும் நிலத்திலும் வாழ்வனமும் வானில் பாடி பரப்பவை தான் படைத்தார். வானில் பரப்பவை தான் படைத்தார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இப்படியாகத்தானே கடவுள் வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள யாவையும் தமது வார்த்தையால் படைத்தார். அவை நல்லதென்று கண்டார். ஆனாலும் தேவாதி தேவனுடைய உள்ளம் நிறைவு கொள்ளவில்லை. இப்படி எல்லாவற்றையும் படைத்து விட்டோமே, இவற்றை எல்லாம் ஆண்டு அனுபவித்து படைத்தவராகி தம்மை வணங்குவதற்கு எதை படைக்கலாம், என்ன சொல்லலாம் என்று நினைத்தாரா? இல்லை இல்லை, என்ன செய்யலாம் என்று நினைத்தார். அப்படி நினைத்த கணத்திலேதானே ஒரு பிடி மண் எடுத்தார். அதை பிடித்தார். தமதுருவில் வடிவாக அமைத்தார். தமது ஜீவ சுவாசத்தை அதன் நாசியிலே ஊதினார். மன்னானவன் மனிதனான் தேவசாயலும் ரூபமும் கொண்டோனான். ஆதியில் தேவனால் உண்டானதால் அவன் ஆதாம் எனவே அழைக்கப்பட்டான். ஆமா, ஆதாம் எனவே அழைக்கப்பட்டான். ஆதாமுக்காக தேவன் ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதன் நடுவிலே தானே ஜீவ விருட்சம் என்ற மரத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க கனிமரத்தையும் வைத்தார். தேவன் ஆதாமை அழைத்தார். ஏன் அழைத்தார்? அவனுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தார்? ஆதாமே ஆதாமே கவனம் வைப்பாய், கவனம் வைப்பாய். கட்டளையாம் இதை கருத்தில் கொள்வாய். தேவ கட்டளையாம் இதை கருத்தில் கொள்வாய். தோட்டத்தில் நடுவுள்ள மரந்தனிலே, தோட்டத்தின் நடுவுள்ள மரந்தனிலே மறந்தும் பழம் பறி துண்ண வேண்டாம். மறந்தும் பழம் பறி துண்ண வேண்டாம். கட்டளை மீறி நீ கனி உண்ணும் நாளில் கண்டிப்பாய் சாகவே சாவா என்றார். ஆதாம் கண்டிப்பாய் சாகவே சாவா என்றார். ஆதாமும் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஏனைய ஜீவராசிகளுடன் வாழ்ந்து கொண்டிருந்த போது அவன் தனிமையாய் இருப்பதை கண்டார். அவன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று கண்ட தேவன் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வர செய்தார்.
அப்படி அவன் தூங்கிக் கொண்டிருந்த போது அவனுடைய விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து ஆதாமுக்கேற்ற துணைவியாக ஏவாளை உருவாக்கினான். அவர்கள் இருவரும் ஏதேன் தோட்டத்திலே மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருந்த காலத்திலே ஒரு நாள் ஆதாம் தோட்டத்தை பண்படுத்தி கொண்டிருந்தான். ஏவாள் என்ன செய்து கொண்டிருந்தாள்? பட்ட பகலினிலே ஏவாள் நட்ட நடு தோட்டத்திலே, ஏவாள் நட்ட நடு தோட்டத்திலே சோம்பலாக படுத்திருந்தாள். ஏவாள் சோம்பலாக படுத்திருந்தாள். ஏவாள் சோம்பலாக படுத்திருந்தாள். ஏவாளிடம் பாம்பு பையாசை தந்ததம்மா, பாம்பு பையாசை தந்ததம்மா. தோட்ட நடுவுற்ற தீங்கனியை தொட்டு பறித்து தின்றால் என்ன, தொட்டு பறித்து தின்றால் என்ன, தொட்டு பறித்து தின்றால் என்ன என்று கூறியது. அதை கேட்ட ஏவாள் அந்த கனிக்கு ஆசைப்பட்டு அதை தொட்டு பறித்து தின்றால் சாவே சாவீர்கள் என்று தேவன் சொன்னார் என்று கூறினாள். அதை கேட்ட பாம்பென்னும் பழைய பிசாசு என்றும் சொல்லப்பட்ட சாத்தான் ஏவாளை பார்த்து என்ன சொன்னான் என்றால், என்ன சொன்னான்? அஞ்சாதே அஞ்சுகமே, மிஞ்சிட சாவுன்னை சூழ்வதில்லை, மிஞ்சிட சாவுன்னை சூழ்வதில்லை. அம்மா கனி தின்ன கணந்தனிலே நீயும் கர்த்தனை போல் தேவனவா, நீயும் கணிதன் தேவனவா. தெய்வம் சொன்னதொரு பொய் அல்லவோ, நம்பி கெடுவதும் நல்லதாமோ, நம்பி கெடுவதும் நல்லதாமோ. இதை நம்பிடுவாய் பழம் பறித்திடுவாய், பழம் பறித்திடுவாய், நீயும் திண்டிடுவாய், நீயும் திண்டிடுவாய். துணையான ஆதாமுக்கும் கொடுத்திடுவாய், ஆமா துணையான ஆதாமுக்கும் கொடுத்திடுவாய். இப்படியாக பாம்பு பேசிய வஞ்சக பேச்சில் ஏவாள் மயங்கினாள். மயங்கினாள், பழத்தை பறித்தாள், ஐயோ தானும் தின்றாள், ஐயோ போச்சே. தன் துணைவனாகிய ஆதாமுக்கும் கொடுத்தாள். கெட்டே போச்சு. ஆதாமும் ஆண்டவருடைய கட்டளையை மீறி பெண் புத்தியாலே பின் புத்தியாகி விலக்கப்பட்ட கனியை தின்றான். அன்புள்ள சகோதரனே சகோதரியே, தேவன் கொடுக்கின்ற கட்டளையை மீறி நடக்கும்போது எத்தனை துன்பங்கள். பண்படுத்தும்படியாக தேவன் ஆதாமையும் ஏவாளையும் ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தார். ஏவாள் சோம்பலுக்கு இடம் கொடுத்தாள். சோம்பல் தான் சோதனையின் பிறப்பிடம், அதுதான் சாத்தானின் அலுவலகம். ஆகவே சோதனைக்கு இடம் கொடுத்த அந்த ஏவாள் பழத்தை பறித்து தின்றாள். என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது? உடனே தானே அவர்களது ஞான கண்கள் மூடிக்கொள்ள பாவக்கண்கள் திறந்தன. அவர்களை சுற்றி ஆடையாக போர்த்து நின்ற தேவ ஒளி விலகியது. என்ன விலகியது? தேவ ஒளியாகிய மகிமை விலகியது. அதனால் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து அறையிலே அணிந்து கொண்டு மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டார்கள். இவ்விதமாக நமது ஆதி பெற்றோராகிய ஆதாமும் ஏவாளும் கடவுளுடைய கட்டளையை மீறி பாவம் செய்தார்கள். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடும் ஏவாளோடும் உலாவும்படியாக வந்த தேவன் ஆதாமை கூப்பிட்டார். ஆதாமே ஆதாமே என்று கூப்பிட்டார். ஆதாம் தான் தோட்டத்தில் மரங்களுக்கிடையே ஒளிந்து கொண்டிருப்பதாக கூறினான். அப்படி கூறியவுடன் தானே ஆதாமே விலக்கப்பட்ட கனியை பறித்து தின்றாயோ என்று கேட்டார். அப்படி கேட்டவுடன் தானே அவன் என்ன சொன்னான் என்றால், என்ன சொன்னான்? இறைவா துணையென தந்தீரல்லோ, துணையென தந்தீரல்லோ, அந்த ஏவாள் என்னையும் உண்ண செய்தாள், கனி உண்ண செய்தார்.
பிழையாகுமோ? தேவா இது என்ன பிழையாகுமோ? இதை ஏவை இடமன்றோ கேட்க வேண்டும். ஆமா கேட்க வேண்டும் என்று கூறினான். உடனே தேவன் ஏவாளை பார்த்து, ஏவாளே நீ இப்படி செய்தது என்ன என்று கேட்க அவளும், நான் என்ன செய்குவன் பெண்ணல்லவோ, நான் என்ன செய்குவன் பெண்ணல்லவோ, என்னை ஏமாற்றி விட்டது பாம்பல்லவோ, என்னை ஏமாற்றி விட்டது பாம்பல்லவோ, தேவர்களாவீர்கள் என்று சொன்ன, தேவர்களாவீர்கள் என்று சொன்ன, கொல்ல பாம்பின் வஞ்சகத்துக்கு பாவை பழியோ, கொல்ல பாம்பின் வஞ்சகத்திற்கு பாவை பழியோ என்று கூறி ஆதாம் ஏவாள் மீதும் ஏவாள் பாம்பின் மீதும் பழியை போட்டனர். தமது குற்றங்களை மற்றவர் மீதில் சுமத்திய ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தினார். அது மட்டுமா, அவர்களுக்கு தண்டனையும் கொடுத்தார். என்ன தண்டனை கொடுத்தார்? ஆதாமே, உன் நெற்றி வேர்வை நிலத்தில் விழ நீ பாடுபடுவாய். நிலமானது உனக்கு முள்ளையும் குறுக்கையும் விளைவிக்கும். பெண்ணே, ஏவாளே, நீ வேதனையோட பிள்ளை பெறுவாய் என்று சொன்னார். சாத்தானே, நீ மண்ணாய் இருக்கிற நீ மண்ணை தின்னுவாய், மண்ணிலே ஊர்ந்து செல்லுவாய். ஏற்ற காலத்திலே உன் தலையை அவர் நசுக்குவார் என்று சொல்லி சாபத்தை கொடுத்து அனுப்பினார். இப்படியாக சீர்கெட்ட மனுக்குலம் ஆதாம் ஏவாள் வழியாக உலகில் பலுகி பெரியது. இப்படி கெட்டுப்போன மனுக்குலம் தம்மை வந்தடைய வேண்டும் என்று சில கட்டளைகளை தேவன் கற்பனைகளாக கொடுத்தார். யாரிடம் கொடுத்தார்? மோசே என்ற தம்முடைய தாசன் மூலமாய் அவர் தாமே எழுதி கொடுத்தார். பத்திரமாக மக்கள் வாழ்வதற்கு, பத்திரமாக மக்கள் வாழ்வதற்கு கட்டளைகள் தான் கொடுத்தார். 10 கட்டளைகள் தான் கொடுத்தார். முத்து முத்தான கட்டளைகளை, முத்து முத்தான கட்டளைகளை சத்திய தேவனை கொடுத்துட்டாரே. ஆமா, சத்திய தேவனை கொடுத்துட்டாரே. பாவ மனுக்குலம் 10 கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்காமல் தனக்கு கேட்டை உண்டாக்கி கொண்டது. அவர்களோடு கூட உலகில் பாவமும் பெருகியது, தேவ கோபமும் பெருகியது. பாவம் பெருகின இடத்தில் தேவனுடைய கிருபையும் அதிகமாய் பெருகிற்று. அப்படி மனுக்குலத்தின் மீது கிருபை பெருகியதனாலே தேவன் தமது அநாதி திட்டப்படி மனுக்குலத்தை மீட்டுக்கொள்ள ஒரு அதிசயமான செயலை செய்தார். அந்த அதிசயமான செயல் எதுவோ? தாமே மனுமகனாக பிறந்து பாவத்தை பரிகரித்து மனுமக்களை மீட்டுக்கொள்ள திருவுளம் கொண்டார். அதற்காக தேவபக்தி உள்ள கன்னிகையாகிய ஒரு பெண்ணினிடம் பாவமில்லாத தேவகுமாரன் மகனாக பிறக்க சித்தம் கொண்டார். தேவ தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாக யூத ஜாதியை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொண்டு ஆபிரகாமின் சந்ததியில் யூதா கோத்திரத்தில் தாவீது அரசனின் வம்சத்தில் உள்ள ஒரு மனிதனை தமது பாத்திரமாக தெரிந்து கொண்டார். யாரோ? யூதய நட்டனம் யோசேப்பு யூதா கோத்திரத்தையே சேர்ந்தவனாம். தாவீதின் வம்சத்தில் வந்தவனாம். நல்ல தச்சு தொழில் செய்தவனாம். திருமணம் யோசேப்பு செய்வதற்கு ஊருக்கு பெரியோர்கள் கூடி நின்று சீராரும் நற்குணசாலியான கன்னி மரியாதை பெண் பேசி நிச்சயித்தார். இப்படி யோசேப்புக்கு மனைவியாக நியமிக்கப்பட்ட மரியாள் எப்படிப்பட்ட நல்ல பெண் என்றால், எப்படிப்பட்டவள்? மாசற்றவள் கன்னி மாமரியே, தேசுரும் நற்குணசாலி அம்மா, அவள் தெய்வத்தை கணமெனும் மறவாளம்மா, வையத்தில் தூயவள் மரியே அம்மா, இந்த வையத்தில் தூயவள் மரியே அம்மா.
கடவுளாகிய மேசியா உலகத்தில் மனிதனாக பிறக்கும் காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த வேளையில் கன்னி மரியாளின் வீட்டுக்குள் திடீரென்று அவள் எதிர்பாராத விதமாக அவளுக்கு முன்னாக அவன் வந்து நின்று வாழ்த்து கூறினான். கிருபை பெற்றவளே, நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கின்றார். மங்கையருள் நீ மாட்சி பெற்ற கன்னி, மங்களாமாம் தூது ஒன்று உனக்கு சொல்ல வந்தேன் என்று இவ்விதமாக சொன்னான். தேவதூதனுடைய வாழ்த்துதலை கேட்டு திகைப்படைந்த மரியாள் இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து மனம் கலங்கினாள். இதை அறிந்த தூதனானவர் மரியாளை பார்த்து ஒரு செய்தி சொன்னார். என்ன செய்தி சொன்னான்? அஞ்சாதே மரியாளே, அஞ்சவே வேண்டாம், தேவனிடத்தில் நீயோ கிருபையை பெற்றாய். நீயோ கர்ப்பமாகி ஒரு குமாரனை பெறுவாய். இயேசு என்று அவருக்கு நீ பெயரிடுவாயே. அவரோ பெரியவராய் என்றென்றும் இருப்பாரே. உன்னதரான தேவ திருக்குமாரனானாரே. உன்னதரான தேவ திருக்குமாரனாவாரே. உன்னதரான தேவ திருக்குமாரனாவாரே. தேவதூதன் மூலமாய் கடவுளே தன்னுடைய வயிற்றில் வந்து பிறக்கப் போகிறார் என்பதை அறிந்த மரியாள் அந்த தேவதூதனிடம், இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்று தேவ சித்தத்துக்கு தன்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தாள். கன்னி மரியாள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள். அற்புதம், அதிசயம். இந்த செய்தியை கன்னி மரியாளை நிச்சயம் செய்திருந்த யோசேப்பு கேள்விப்பட்டான். யோசேப்பு கலங்கினான், கவலைப்பட்டான். எப்படி? கன்னி மரியாள் கர்ப்பமானதால், கன்னி மரியாள் கர்ப்பமானதால் உள்ளம் கலங்கினான் யோசேப்பு. ஆமா, உள்ளம் கலங்கினான் யோசேப்பு. முன்னத செய்திட்ட நிச்சயத்தை, முன்னத செய்திட்ட நிச்சயத்தை தள்ளி முறித்திட தீர்மானித்தான். ஆமா, தள்ளி முறித்திட தீர்மானித்தான். இப்படி தான் செய்த தீர்மானத்தினால் குழப்பமடைந்து சிந்தித்து சிந்தித்து சோர்வடைந்து முடிவாக ஒரு முடிவுக்கு வந்தவனாய் யோசேப்பு தூங்கும் போது அவன் கனவிலே தேவதூதன் வந்து அவன் தயக்கம் போக்கும் ஒரு செய்தியை சொன்னான். தாவீதின் மைந்தனே யோசேப்பே, மரியாளை எண்ணிய கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம். ஐயப்பட ஏதும் இங்கு நடக்கவில்லை. தெய்வம் வந்து தெய்வம் வந்து பிறந்திடும் காலமப்பா, காலமப்பா. மாசற்ற பரிசுத்த ஆவியினாலே, மாட்சியுறு மக ஒன்றை பெற்று எடுப்பாய், பெற்று எடுப்பாய். மாந்தரின் பாவங்கள் போக்கிடுவதால், இயேசு என்னும் பெயர் கொண்டு விளங்கிடுவார். இம்மானுவேலராய் இருந்திடுவார். தேவனமோடு கூட தங்கி இருப்பார். கன்னி மரியாளை தள்ளிவிடாமல், அன்னவளை மனம் செய்து மகிழ்ந்திருப்பாய், நீயும் மகிழ்ந்திருப்பாய். இவ்விதமாய் யோசேப்பு ஆண்டவருடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டவனாய் தெய்வத்தை தனது மடியிலே சுமந்து கொண்டிருந்த மரியாளை திருமணம் செய்து கொண்டு அவளை கண்ணும் கருத்துமாய் பேணி வந்தான். அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்ட நெருங்கிய காலத்திலே
யூதேயா நாட்டை ஆண்டு வந்த அகஸ்து ராயனால் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. என்ன கட்டளை பிறப்பிக்கப்பட்டது? அவனியாள பிறந்து வந்த அகஸ்தூராயன் நான் அல்லவோ, அகஸ்தூராயன் நான் அல்லவோ, மன்னனின் ஆட்சியில் மக்கள் தொகையை என்னென்று கணக்கு எடுத்திடுங்கள். ஆமா, என்னென்று கணக்கு எடுத்திடுவேன். உலகெங்கும் இந்த குடிமதிப்பு காலம் கடப்பாமலே எடுத்திடுவேன். ஆமா, காலம் கடத்தாமலே எடுத்திடுவேன். எட்டு திக்கும் பிறை சாட்சியிலை தட்டில்லாமலே செய்திடுவேன். ஆமா, தட்டில்லாமலே செய்திடுவேன். இவ்விதமான அரச கட்டளை கேட்ட யோசேப்பு கர்ப்பவதியான மரியாளை அழைத்துக் கொண்டு குடிமதிப்பு எழுதப்படும்படியாக கலிலேயா நாட்டை விட்டு யூதேயா நாட்டில் உள்ள தனது சொந்த ஊரான ஒரு ஊருக்கு வந்தான். அந்த ஊர் எதுவோ? அப்பத்தின் வீடாகும் பெத்லகேம் ஊருக்கு யோசேப்பும் மரியாளும் வந்து சேர்ந்தார். யோசேப்பும் மரியாளும் வந்து சேர்ந்தார். தெருவெங்குமாய் அவர் தேடி அலைந்துமே தங்குதற்கிடமின்றி தவித்திட்டாரே. ஐயோ, தங்குவதற்கிடமின்றி தவித்திட்டாரே. பெத்லகேமின் வீதிகளில் கர்ப்பவதியான மரியாளோடு யோசேப்பு தங்குவதற்கு இடம் தேடி அலைந்து ஒரு இடத்தையும் காணாமல் தவித்த போது சத்திரத்தான் ஒருவன் இறக்கப்பட்டு அவர்கள் தங்குவதற்கு இடம் ஒன்று தர முன் வந்தான். அது எப்படிப்பட்ட இடமோ? ஓரிடம் உண்டு அது மாட்டு தொழுதானே, ஓரிடம் உண்டு அது மாட்டு தொழுதானே, அட்டிலை என்றதில் படுத்து தங்குவீரே, அட்டிலை என்றதில் படுத்து தங்குவீரே. ஓரிடம் உண்டு அது மாட்டு தொழுதானே, கண்டு கறவை ஆனிரைகள் படுத்திருக்கும் அங்கே, கண்டு கறவை ஆனிரைகள் படுத்திருக்கும் அங்கே, சென்று அங்கே களைப்பு நீங்க படுத்துறங்குவீரே. ஓரிடம் உண்டு அது மாட்டு தொழுதானே. இப்படி சத்திரத்தான் கொடுத்த மாட்டு தொழுவிலே யோசேப்பும் மரியாளும் தங்கி இருந்த இரவிலே நிறை கர்ப்பிணியான மரியாளுக்கு என்ன நடந்தது என்றால், என்ன நடந்தது? வாட்டமுற்ற கண்ணி அன்னையாகிட கூட்டியதோர் நேரம் கூடிக்கொள்ள சத்திரத்தில் இடமின்றி மாட்டு தோழுவிலே, சத்திரத்தில் இடமின்றி மாட்டு தோழுவிலே, பாலனையே கண்ணி மரியாள் பெற்றாள், தேவ பாலனையே கண்ணி மரியாள் பெற்றாள். ஆடு மாடுகள் தங்கும் முன்னணையிலே உலக ரட்சகராகவும் உலகிற்கு ஒளியாகவும் தேவகுமாரனாகிய இயேசு இந்த மண்ணுலகிலே பிறந்தார். இயேசு பிறந்த அந்த இரவு அமைதி தோய்ந்த அற்புதமான இரவு. பனி தூவும் அந்த இரவில் இறைமகன் உலகின் ஒளியாக அவதாரம் செய்ததைக் கண்டு வானத்து விண்மீன்கள் கண்டு களித்தன. புத்தொளி வீசும் ஒரு புதிய நட்சத்திரம் தோன்றியது. ஆஹா, அந்த அற்புதமான இரவிலே அன்னை மரியாள் தன் சின்ன குழந்தையை அழாதபடிக்கு தாலாட்டு பாடினாள். வானவரிசையில் வாழ்த்தொலி கேட்டு மன்னவனே துயிலாய், மன்னவனே துயிலாய், அமைதியான இரவு நம் மாமலன் பிறந்த இரவு, அமைதியான இரவு நம் மாமலன் பிறந்த இரவு, இறைவன் கொண்ட உறவு நம் இதயம் என்ற உறவு. ஆரிரரோ ஆரிராரிரரோ ஆரிராரிரரோ. இயேசு பிறந்த ராத்திரியிலே தானே பெத்லகேமின் வயல்வெளிகளில் மேய்ப்பர்கள் தங்கள் மந்தைகளை மடக்கி காத்து கொண்டிருந்தார்கள்.
அவர்களும் அந்த இரவு விசித்திரமாக காணப்பட்டதனால் எப்படி அண்ணே ஆடுமதி அத்தனையும் உறங்கவில்லையே, ஆடுமணி அத்தனையும் உறங்கவில்லையே, அவை ஓடுவதும் துள்ளுவதும் புரியவில்லையே, அவை ஓடுவதும் துள்ளுவதும் புரியவில்லையே. கொட்டும் பனி குளிரில் உண்டி கிடக்க வேண்டிய அந்த மரிகளுக்கு என்ன குஷி வந்தது அண்ணே, அந்த மரிகளுக்கு என்ன குஷி வந்தது அண்ணே. எனக்கு கூட தெரியலடா சின்ன தம்பியே, ஏனோ தம்பியே, ஏனோ இந்த பூமி பார்க்கிறேனடா, ஆமா தவிக்கிறேனடா. வானமுட்ட கஞ்சமிட்டோம் நட்சத்திரங்களும் நட்சத்திரங்களும் ஏனோ என்று பூமி பார்த்து சிரிப்பதேனடா, ஆமா சிரிப்பதேனடா. பூமணக்கும் ராவினிலே தேனெடுக்கும் வண்டுகளே, தேனெடுக்கும் வண்டுகளே, நீங்கார இசை எழுப்பி பாடுவதேனோ, ஆமா பாடுவதேனோ. பொங்கும் இந்த இன்பத்துக்கு புதிர் என்னடா, புதிர் என்னடா, இந்த நாள் போல் இதுவரையில் கண்டதில்லையடா, ஐயா இந்த நாள் வரை இதுவரையில் கண்டதில்லையடா. மேய்ப்பர்கள் அதிசயமான அந்த இரவை பற்றி இப்படி பாடிக்கொண்டிருந்த போது திடீரென்று தோன்றிய பேரொளியில் ஒரு தேவதூதன் தோன்றி அவர்களிடம் செய்தி ஒன்று சொன்னான். என்ன செய்தி சொன்னான்? பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று கூறினான். இப்படி சொன்ன உடனே அவனோடு கூட கோடிக்கணக்கான தேவதூதர்கள் ஒன்று கூடி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று பாடினார்கள். இவ்விதமான தேவதூதரின் பாட்டை கேட்ட மேய்ப்பர்கள் உடனே தானே தங்கள் மந்தைகளை விட்டுவிட்டு அந்நேரமே எழுந்து பெத்லகேமின் முன்னணியை தேடிக்கொண்டு சென்றார்கள். தூதன் சொன்ன பாலகனை கண்டு வணங்குவோம், வேதம் காட்டும் மீட்பரையே பணிந்து வணங்குவோம். பெத்லகேமின் முன்னணியில் சின்ன பாலனை விண்ணின் மகமை தாயின் மடியில் கண்டு வணங்குவோம். மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். மந்தையிலே கொளுத்த ஆட்டை கொண்டு செல்லுவோம், கொஞ்சம் தேனும் பாலும் கூட எடுத்து செல்லுவோம். விந்தையான அந்த பாலம் விழுந்த இன்பத்தை சொந்தமாக்கி கொள்ள நமது உள்ளத்தை கிடைப்போம். மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம், மகிழ் கொண்டாடுவோம். உலக ரட்சகராகிய இயேசு பிறந்ததால் வானத்திலே தோன்றிய பிரகாசமான ஒரு புதிய நட்சத்திரத்தை கீழ் தேசத்து சாஸ்திரிகள் கண்டு அதை பின்தொடர்ந்து வந்து ஏரோது ராஜாவின் அரண்மனைக்குள் சென்று கேள்வி ஒன்று கேட்டார்கள். என்ன கேள்வி கேட்டார்கள்? தொழுதற்குரிய மன்னனின் மகனும் விளைந்தருளிய அரண்மனை இதுவோ, அரண்மனை இதுவோ, கீழ் திசை வெள்ளி தூலங்க தொடர்ந்து பழுதரு பாலகனை பார்த்திட வந்தோம். ஆமா பார்த்திட வந்தோம். மன்னனின் பாலன் எங்கே சொல்வீர், மன்னவனை கண்டு யாம் பணிய வந்தோம், யாம் பணிய வந்தோம் என்று சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவிடம் கேட்க ஏரோது ராஜா யூதரின் பிரதான ஆசாரியர் வேத பாரகரிடம் யூதருக்கு ராஜா எங்கே பிறப்பார் என்று கேட்டார். அவர்கள் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார் என்று மீகா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டுள்ளது என்று கூறினார்கள். இதை கேட்ட ஏரோது அந்த குழந்தையை கொண்டு போடும் நோக்கத்தோடு தந்திரமாய் சாஸ்திரிகளை அழைத்து என்ன சொன்னான் என்றால், என்ன சொன்னான்? ராயர் நீர் மூவரும் செல்வீர், நேயமுறை அந்த பாலனை கண்டு திரும்ப வந்து என்னிடம் சொல்வீர், நானும் புவியாள வந்தோனை வணங்கிடச் செல்வேன். ராயர் மூவர் செல்வீர் என்று அனுப்பி வைத்தான்.
ஏரோது ராஜாவின் அரண்மனையை விட்டு வெளியே வந்த சாஸ்திரிகள் தங்களை வழிநடத்தி வந்த நட்சத்திரம் தங்களுக்கு முன் செல்வதை கண்டு மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அதை பின்பற்றி சென்று பிள்ளை இருந்த வீட்டுக்குள் சென்றார்கள். இயேசுவாகிய குழந்தையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து குழந்தையை பணிந்து கொண்டு தங்கள் காணிக்கைகளை அதன் முன் படைத்தார்கள். என்ன காணிக்கைகள் படைத்தார்கள்? சாஸ்திரிகள் குழந்தைக்கு முன்பாக தெய்வம் என்று பணிந்து கொண்டு பொன்னை காணிக்கையாக படைத்தார்கள், தூப வர்க்கத்தை படைத்தார்கள், வெள்ளை போலத்தையும் படைத்து மீண்டுமாய் அவர் காலில் தெண்டனிட்டு பணிந்து தெய்வம் என்று போற்றுகிறோம் என்று தங்கள் மரியாதையை செலுத்தினார்கள். இவ்விதமாய் இயேசு பாலனை காணிக்கையுடன் பணிந்து கொண்ட சாஸ்திரிகள் ஏரோது ராஜாவிடம் திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் நாட்டுக்கு திரும்பி போனார்கள். இப்படி அதிசயமானவராக பிறந்து யாவராலும் தொழுது கொள்ளப்பட்ட இயேசுவாகிய குழந்தை ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இயேசு தமது 30 வயது வரை தமது பெற்றோரோடு கூட நாசரேத்தூரில் தங்கி தச்சு வேலை செய்பவராக அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். பின்பு அவர் வீட்டை விட்டு புறப்பட்டு யோவான் ஸ்நானகனிடம் தீட்சை பெற்றுக் கொண்டார். அப்போது பரிசுத்த ஆவியினால் அவர் நிரப்பப்பட்டார். அவர் மீது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கினார். அது மட்டுமல்ல, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதாவாகிய தேவன் சொன்ன சத்தத்தையும் எல்லாரும் கேட்டார்கள். பின்பு அவர் மனாந்தரத்துக்கு ஆவியானவராலே கொண்டு போகப்பட்டு சாத்தானால் சோதிக்கப்பட்டார். ஆனால் எல்லா சோதனைகளையும் வேத வாக்கியங்களை கூறி இயேசு ஜெயித்தார். அதன் பிறகு இயேசு தம்மோடு கூட இருக்கவும் ஊழியம் செய்யவும் 12 பேரை தெரிந்து கொண்டார். அந்த 12 யாரோ? பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு. பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு. யோவான், பிலிப்பு, மத்தேயு. யோவான், பிலிப்பு, மத்தேயு. தோமா, சீமோன், யூதா. தோமா, சீமோன், யூதா. யாக்கோபு, பர்த்தலமேயு. யாக்கோபு, பர்த்தலமேயு. துரோகியாம் யூதாஸ் காரியோத்து. துரோகியாம் யூதாஸ் காரியோத்து. ஆக இயேசுவின் சீடர் தம் 12. ஆமா, இயேசுவின் சீடர் தம் 12. இயேசு தமது சீடர்களோடு பரலோகத்துக்கடுத்த நல்ல போதனைகளை போதிக்கிறவராக இயேசு பெருமான் அற்புத அடையாளங்களினாலே பல சாதனைகளை சாதிக்கிறவராகவும் விளங்கினார். எண்ணிலடங்காத சாதனைகளை செய்த இயேசுவும் அவரது சீடர்களும் கானா ஊரிலே நடந்த திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவின் தாயாகிய மரியாளும் அங்கு வந்திருந்தாள். கல்யாண வீடு மகிழ்ச்சியினால் களை கட்டி இருந்தது. கலகலப்பாம் கல்யாணமாம் கானா ஊரிலே. கலகலப்பாம் கல்யாணமாம் கானா ஊரிலே. கும்மாளமாம் கொண்டாட்டமாம் கல்யாண வீட்டில். கும்மாளமாம் கொண்டாட்டமாம் கல்யாண வீட்டில். இயேசுவோடு சீடர்களும் வந்திருந்தனராம். இயேசுவோடு சீடர்களும் வந்திருந்தனராம். அன்னை மரியாள் அங்கு வந்து கலந்து கொண்டாராம். ஆமா, அன்னை மரியாள் அங்கு வந்து கலந்து கொண்டாராம். மேலதாள வாத்தியமாம் இன்னிசை உண்டாம். மேலதாளம் வாத்தியமாம் இன்னிசை உண்டாம். ஆடல் பாடல் ஆர்ப்பரிப்பாம் விருந்துகள் உண்டாம். ஆடல் பாடல் விருந்துகள் உண்டாம். பளபளக்கும் பட்டாடைகள் ஜொலி ஜொலிக்குதாம். பளபளப்பாம் பட்டாடைகள் ஜொலிக்கு உண்டாம். இளம் கன்னியர்கள் புன்சிரிப்பில் பூக்கள் மலருதாம். இளம் கன்னியர்கள் புன்சிரிப்பில் பூக்கள் மலருதாம். இப்படி ஆடல் பாடல்களுடன் திருமணம் கோலாகலமாக முடிந்தது. எல்லாரும் விருந்து சாப்பிடும் வேளையும் வந்தது. கல்யாண வீட்டுக்காரர்கள் பந்தி இருந்த மக்களுக்கு பலவித பண்ட பலகாரங்களை பரிமாறினார்கள். அப்படி என்னென்ன பலகாரங்களை பரிமாறினார்கள்?
அத்திப்பழத்தோடு பெரிந்து கிச்சிலி தேனிட்ட பணியாரம் ரொட்டியோடு தேனிட்ட பணியாரம் ரொட்டியோடு இனிப்பான பாலெடு வெண்ணையுடன் இனிப்பான பாலடு வெண்ணையுடன் மெல்லிய மாவில் சுட்டப்பம் மெல்லிய மாவில் சுட்டப்பம் காளைக்கறியோடு ஆட்டிறைச்சி இளம் காளைக்கறியோடு ஆட்டிறைச்சி. இப்படி வகை வகையான சாப்பாட்டுக்கு பின்னர் விருந்தாளிகள் உண்பதற்காக தட்டு தட்டாக பல வர்க்கங்களையும் வைத்திருந்தார்கள். அப்படி என்னென்ன பலவர்க்கங்களை வைத்திருந்தார்கள்? அத்திப்பழத்தோடு பெரிந்து கிச்சிலி அத்திப்பழத்தோடு பெரிந்து கிச்சிலி ரத்தின கற்கள் போல் மாதுளையா ரத்தின கற்கள் போல் மாதுளையாம் தேனாயினிக்கும் தூதாயே தேனாயினிக்கும் தூதாயும் திங்கனியாம் பல நற்கனிகள் தீங்கனியாம் பல நற்கனிகள் மக்கள் தின்பதற்காகவே வைத்திருந்தார். மக்கள் தின்பதற்காகவே வைத்திருந்தார். இப்படிப்பட்ட விருந்திலே பக்குவமாக தயாரிக்கப்பட்ட திராட்சை ரசத்தையும் மாறி மாறி பரிமாறிக் கொண்டிருந்தார்கள். அப்போது பந்தி விசாரணைக்காரன் திடுக்கிட்டான். எதற்காகவோ? பந்தி இருந்த மக்களுக்கு பரிமாறுவதற்கு போதுமான திராட்சை ரசம் அங்கு இல்லாமல் போயிற்று. ஐயையோ! பந்தி விசாரிப்பவன் கல்யாண வீட்டுக்காரனை அழைத்தான். விஷயத்தை சொன்னான். வீட்டுக்காரனோ, ஐயோ, திராட்சை ரசம் இல்லை என்றால் விருந்தினர் கோபித்துக் கொள்வார்களே, நான் என்ன செய்வேன்? யாரை கேட்பேன்? எங்கு போய் வாங்குவேன் என்று அங்கலாய்த்தான். இயேசுவின் தாயாகிய மரியாள் வீட்டுக்காரனுடைய கவலையை அறிந்தாள். இயேசுவிடம் ஓடினாள். நிலைமையை எடுத்து சொன்னாள். எப்படி சொன்னாள்? விருந்தினர்கள் விரும்பியே அருந்த ரசமும் இல்லையே. விருந்தினர்கள் விரும்பியே அருந்த ரசமும் இல்லையே. வருந்திடும் வீட்டார் இவர் குறையை போக்க வேண்டுமே. வருந்திடும் வீட்டார் இவர் குறையை போக்க வேண்டுமே. இப்படி மரியாள் சொன்னதை கேட்டு இயேசு, ஸ்திரீயே, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். ஆனாலும் மரியாள் வேலைக்காரர்களிடம், இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று சொன்னாள். இயேசு வேலைக்காரர்களை அழைத்தார். அங்கே வைக்கப்பட்டிருந்த 6 கச்சாடிகளில் தண்ணீரை நிரப்ப சொன்னார். பின்பு அதை கொண்டு போய் பந்தியிலே பரிமாறும்படி சொன்னார். வேலைக்காரர்கள் கச்சாடிகளில் இருந்த தண்ணீரை மொண்ட போது அது திராட்சை ரசமாக மாறி இருந்தது. அதிசயம், அதிசயம். ஊற்றியதோ தண்ணீர் குடித்து பார்த்தா கனிரசம். தண்ணீர் குடித்து பார்த்த கனிரசம். எப்படி இந்த தண்ணீர் கனிரசமாய் மாறிற்று? எப்படி இந்த தண்ணீர் கனிரசமாய் மாறிற்று? அதிசயம், அதிசயம், அதிசயத்திலும் அதிசயம், 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 அதிசயத்திலும் அதிசயம். இயேசு செய்த அதிசயம் எங்கும் காண அதிசயம். இயேசு செய்த அதிசயம் எங்கும் காண அதிசயம். காணா ஒரு கனிரசம் கண்டிராத அதிசயம். காணா ஊரு கல்யாணம் கண்டிராத அதிசயம். தண்ணீர் ரசமானது அதிசயத்திலும் அதிசயம். தண்ணீர் ரசமானது அதிசயத்திலும் அதிசயம். அந்த தண்ணீர் எப்படித்தான் திராட்சை ரசமாக மாறியது என்றால், அந்த ரகசியம்தான் என்ன என்று சொன்னால், தண்ணீர் ஆகிய கன்னிப் பெண்ணும் தன்னை படைத்த ஆண்டவனை கண்ட மாத்திரத்தில் நாணி கனிந்த முகம் சிவந்தாள். செக்க சிவந்த திராட்சை ரசமாக மாறினாள். இவ்விதமாக கானா ஊரிலே தமது முதலாம் அற்புதத்தை செய்த இயேசு இஸ்ரவேல் நாடெங்கும் சுற்றி திரிந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று போதகம் பண்ணினார். போதகம் மட்டுமா பண்ணினார்? ஐயா, தீராத நோய்களை எல்லாம் தீர்த்து வைத்தார். அப்படி என்னென்ன நோய்களை எல்லாம் தீர்த்து வைத்தார்? ஐயா, அந்த நோய்களை எல்லாம் தீர்த்து வைத்ததை பற்றி பாடும்போது உங்களுக்கு ஒரு வார்த்தை, இன்றைக்கு இந்த வில்லுப்பாட்டை கேட்க வந்திருக்கிற உங்களில் எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான நோய்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். அதற்கெல்லாம் ஒரே தீர்வு இயேசுதான். ஆகவே இந்த பாட்டை படிக்கும்போது இயேசு உங்களுக்கு வியாதியிலிருந்து சுகம் தருவார்,
பிரச்சனைகளிலிருந்து விடுதலை தருவார் என்று நீங்க விசுவாசிப்பீங்களா? விசுவாசித்தா சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள், பிரச்சனையிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு என்னென்ன நோய்களை எல்லாம் சுகமாக்கினார் என்றால், என்னென்ன நோய்கள்? தலைவலி, பல்வலி, நெஞ்சு வலி, தலைவலி, பல்வலி, நெஞ்சு வலி, தள்ளாத வயதிலே காலில் வலி, தள்ளாத வயதிலே காலில் வலி, காய்ச்சல் கழிச்சல் வயிற்றிழைச்சல், காய்ச்சல் கழிச்சல் வயிற்றிழைச்சல், வாயு பொறுமைகள் வாந்தி பேதி, வாயு பொறுமல் வேதி, நீர்க்கோவை நோயோடு பெரும்பாடு, நீர்க்கோவை நோயோடு பெரும்பாடு, ரத்த கொதிப்பும் மூளை கோளாறும், ரத்த கொதிப்பும் மூளை கோளாறும், திக்குவாய் திமிர்வாத ரோகங்களும், திக்குவாய் திமிர்வாத ரோகங்களும், கூருடு செவிடு கூன்மலடு, கூருடு செவிடு கூன்மலடு, தொட்டிட கூசிடும் குஷ்டரோகம், தொட்டிட கூசிடும் குஷ்டரோகம், கட்டில் கிடையாக்கும் நோய்களையும், கட்டிலில் கிடையாக்கும் நோய்களையும், தட்டில்லாமல் இயேசு தொட்டு தடவியும், தட்டில்லாமல் இயேசு தொட்டு தடவியும், பட்சமா பேசியும் சுகமளித்தார், பட்சமாய் பேசியும் சுகமளித்தார், சப்பானி நொண்டியை நடக்க வைத்தார், சப்பானி நொண்டியை நடக்க வைத்தார், பேய் பிசாசை துரத்தி விட்டார், பேயை பிசாசை தூரத்தி விட்டார், சந்திர ரோகியை குணமாக்கினார், சந்திர ரோகியை குணமாக்கினார், பாவத்தால் வந்த நோய்களையும், பாவத்தால் வந்த நோய்களையும், சாபத்தால் வந்த நோய்களையும், சாபத்தால் வந்த நோய்களையும், இயேசு வார்த்தையால் விடுவித்து சுகமாக்கினார், இயேசு வார்த்தையால் விடுவித்து சுகமாக்கினார், தம் வல்லமையால் அவர் குணமாக்கினார், தம் வல்லமையால் அவர் குணமாக்கினார், விசுவாசம் கண்டு சுகமளித்தார், கண்டு சுகமளித்தார். இயேசு தமது வார்த்தையால் மக்களுடைய நோயில் இருந்து விடுதலை கொடுத்தார். வேத வசனத்தை விசுவாசித்தீங்கன்னா அவர் தமது வார்த்தையை அனுப்பி உங்களை சுகமாக்குவார். அவரது வல்லமையால் சுகமளித்தார். மட்டுமல்ல, உங்களுடைய விசுவாசத்தை கண்டு இயேசு சுகமளிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் இயேசுவுக்கு தமது ஆவியை அளவில்லாமல் அளித்தபடியால் அவரிடத்தில் இந்த வல்லமை புறப்பட்டு எல்லோரையும் குணமாக்கிட்டு, மெய்யாகவே அவர் நமது பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்ற வார்த்தையின்படி பிணியாளிகள் மீது தம் கைகளை வைத்து சுகமாக்கினார். ஒரு நாளிலே திரளான மக்கள் தம்மை தேடி வருவதைக் கண்டு இயேசு மலையின் மேல் ஏறினார். மலையின் மேல் ஏறினார். அவருடைய சீஷர்களும் மக்களும் மலையில் அமர்ந்திருந்த போது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், எளிமையானவன் பாக்கியவான், முக்தியம் பரலோகம் அவர்களுக்காம், ஆமா, முக்தியம் பரலோகம் அவர்களுக்காம், துயரப்படுபவன் பாக்கியவான், அவன் ஆறுதல் தேறுதல் அடைந்திடுவான், அவன் ஆறுதல் தேறுதல் அடைந்திடுவான், சாந்த குணமுள்ளோன் பாக்கியவான், அவன் பூமியை உரிமையாய் பெற்றுக் கொள்வான், அவன் பூமியை உரிமையாய் பெற்றுக் கொள்வான், நீதியின் மேல் பசி தாகமுள்ளோ நித்தமும் திருப்தி அடைந்திடுவான், ஆமா, நித்தமும் திருப்தி அடைந்திடுவான், இரக்கமுள்ளவன் பாக்கியவான், அவன் இறைவனால் இரக்கம் பெற்றிடுவான், அவன் இறைவனால் இரக்கம் பெற்றிடுவான், சுத்த மனமுள்ளோன் பாக்கியவான், அவன் தேவாதி தேவனை கண்டிடுவான், ஆமா, தேவாதி தேவனை கண்டிடுவான், போராட்டம் யுத்தம் கலவரங்கள் போக்கிடுவோன் தேவ பிள்ளையவான், ஆமா, போக்கிடுவோன் தேவ பிள்ளையவான், நிந்தை அவமானம் சகித்திடுவோம் தந்தையின் முக்தியில் களி கூறுவான், ஆமா, தந்தையின் முக்தியில் களி கூறுவான், உப்பை போல் சாரம் உள்ளவராய் மலை மேல் ஏற்றிய விளக்காக, ஆமா, மலை மேல் ஏற்றிய விளக்காக, பயன்படும் வாழ்க்கை வாழ்ந்திடுங்கள், பரமனின் பிள்ளைகளாய் நடந்திடுங்கள், ஆமா, பரமனின் பிள்ளைகளாய் வாழ்ந்திடுங்கள். இயேசு இவ்விதமாக போதனை செய்துவிட்டு
மலையிலிருந்து இறங்கி ஒரு படகில் ஏறி பயணம் செய்தார். இயேசு களைப்பு மிகுந்தவராய் படகின் பின்னணியத்தில் தலையணையை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். துடுப்பு வீசிய சீடர்கள் மகிழ்ச்சியோடு பாட்டு பாடினார்கள். எப்படி தம்பியே தங்கப்பா என் படகு என் படகு தாவுமாம் தண்ணீரில் என் படகு என் படகு என் படகு தேக்கு மரத்தாலே என் படகு என் படகு தேர்ந்தவன் செய்தானே என் படகு என் படகு என் படகு பாக்கு மரத்தாலே என் படகு என் படகு பாங்காக செய்தானே என் படகு என் படகு என் படகு அலை மேலே கடல் மேலே என் படகு என் படகு அக்கரையும் சேர்ந்து விடும் என் படகு என் படகு என் படகு புயல் மீதும் கடல் மேலே என் படகு என் படகு தயங்காமல் விரைந்து செல்லும் என் படகு என் படகு என் படகு ஜபமே தான் ஜெயம் என்று சொல்லு தம்பி சொல்லு தம்பி நம் தலைவர் இயேசு என்று சொல்லு தம்பி சொல்லு தம்பி நம் தலைவர் இயேசு என்று சொல்லு தம்பி. இப்படி உற்சாகமாக பாடிக்கொண்டிருந்த போது தென்றல் வீசியது. அது திசை மாறி வீசியது. எப்படி மாறியது? அது புயலாக மாறியது. ஐயையோ ஓவென்றிறைந்தது. ஓஹோ வென்றிறைந்தது. கடல் கூத்தாடி நின்றது. அம்மாடியோ மலை போல அலைகளை எழும்பச் செய்தது. ஐயோ படகென்ன ஆச்சுது? படகு வானத்துக்கேறியதோரலையில் வானத்துக்கேறியதோரலையில் கடலாளம் கண்டது மற்றொரலையில் கடலாளம் கண்டது மற்றொரலையில் மடிந்து மாண்டு போவமென்றே மடிந்து மாண்டு போவோம் என்று துணித்து துவண்டார் சீடர்களே துடித்து துவண்டார் சீடர்களே. இவ்விதமாக கலங்கிய சீடர்கள் படகிலே நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்த இயேசுவை எழுப்பினார்கள். இயேசுநாதர் எழுந்தாரா? எழுந்தார். காற்றை அதட்டினார். காற்று அமர்ந்தது. கடலை பார்த்து இறையாதே என்று கட்டளையிட்டார். ஆமா, ஆர்ப்பரித்த கடலும் அமைதியாயிற்று. இயேசுவின் கட்டளை கேட்டவுடன் காற்றும் கடலும் அமர்ந்ததம்மா. காற்றும் கடலும் அமர்ந்ததம்மா. சுற்றி அடித்த சுழல் காற்று சுகந்தரும் தென்றலாய் மாறிட்டம்மா. சுகந்தரும் தென்றலாய் மாறிட்டம்மா. ஆர்ப்பரித்தாடிய கடல் தானும் அமர்ந்ததோர் குளம் போலானதம்மா. அமர்ந்ததோர் குளம் போலானதம்மா. அத்தனையும் கண்ட சீடர் நெஞ்சில் ஆச்சரியம் பயம் உண்டானதம்மா. ஆச்சரியம் பயம் உண்டானதம்மா. இயேசு அதிகாரத்துடன் காற்றையும் கடலையும் அதற்றினதையும் அவைகள் உடனே அவர் கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததையும் கண்டு சீடர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு முறை இயேசு தமது சீடர்களோடு கூட ஒரு ஊருக்கு போனார். திரளான மக்கள் அவரோடு கூட சென்றார்கள். அந்த ஊரின் வீதியிலே என்ன நடந்தது? நாயின் என்னும் ஒரு செத்தூரில் தன் தாயோடு வாழ்ந்த ஒரு மகனே. தன் தாயோடு வாழ்ந்த ஒரு மகனே. தந்தையை இழந்த தனி மகனே. தன் தாயோடு வாழ்ந்தான் ஒரு மகனே. தன் தாயோடு வாழ்ந்தான் ஒரு மகனே. சொத்து சுகங்கள் தானும் இல்லை. ஒரு சொந்தமும் பந்தமும் அவருக்கில்லை. ஒரு சொந்தமும் பந்தமும் அவனுக்கில்லை. நிரந்தரமாய் ஒரு வேலை இல்லை.
அவர் ஒரு பணம் சேர்த்திட முடிவதில்லை. அவர் ஒரு பணம் சேர்த்திட முடிவதில்லை. இப்படி பரம ஏழையான அந்த விதவையின் மகன் திடீரென்று செத்து போனான். ஐயோ! ஐயா, ஏழை விதவை என்ன செய்வாள்? கதறினாள், கண்ணீர் சிந்தினாள், கல் நெஞ்சும் கரையுமாறு ஒப்பாரி வைத்தெழுதாள். தாயை பிரியாத என் மகனே, என் மகனே, தனியாக போனது என் மகனே. ஐயோ, தனியாக போனது என் மகனே. நோயென்று படுத்தறியாய் மகனே என்று மகனே, பாயோடு படுத்தது என் மகனே. ஐயோ, பாயோடு படுத்தது என் மகனே. பாடெல்லாம் பட்டது போதுமென்றோ, போதுமென்றோ, நீ பாட ஏறி விட்டாய் என் மகனே. ஐயோ, பாட ஏறி விட்டாய் என் மகனே. நோயில் பிரிந்து நீ செல்கையிலே, என்னை மறந்தது என் மகனே. ஐயோ, என்னை மறந்தது என் மகனே. என்று இப்படியாக புலம்பிக் கொண்டு பாடையின் பின்னாக அந்த தாய் சென்று கொண்டிருந்தாள். அந்த வழியாக இயேசு வந்தார். அழுது கொண்டு வந்த அந்த விதவை பெண்ணை கண்டார். அவள் அழுகுரலை கேட்டார். மனம் உருகினார். அழாதே என்று சொல்லி பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். சர்வ சிருஷ்டிக்கும் உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் அதிகாரமுடையவராகிய இயேசு பாடையிலே கிடந்த அந்த வாலிபனுடைய பிரேதத்தை பார்த்து, வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று கூறினார். உடன் தானே மரித்தவன் எழுந்தான். என்ன ஆச்சரியம்! எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அற்புதம், அற்புதம், மகா பெரிய அற்புதம். இதை பார்த்த யாவரும் பயமடைந்து, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றியிருக்கிறார் என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். அந்த ஏழை விதவையும் அவள் மகனும் நன்றி உள்ளவர்களாய் இயேசுவை வணங்கி சென்றார்கள். இந்த உலகத்தை விட்டு தாம் கடந்து செல்லும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று இயேசு அறிந்தவராய் தம்முடைய சீடர்களை கொண்டு எதிரே உள்ள கிராமத்தில் இருந்து ஒரு கழுதையையும் அதன் குட்டியையும் அவிழ்த்து வர சொன்னார். சீடர்கள் அதன் மீது தங்கள் வஸ்திரங்களை விரித்தார்கள். குழந்தைகளும் பெரியோரும் சிறியோருமாக குருத்தோலைகளை பிடித்து கொண்டு இயேசுவுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்லி உன்னதத்திலே ஓசன்னா என்று இயேசுவை புகழ்ந்து ஆரவாரம் செய்து கொண்டு தேவனை புகழ்ந்து பாடிக்கொண்டு வந்தார்கள். இயேசுவை பவனியாக அழைத்து வருவதை கண்ட பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் பரிசேயரும் பொறாமை கொண்டார்கள். உலகமே இயேசுவின் பின்னால் செல்லுகிறதே என்று கோபம் கொண்டார்கள். ஆத்திரம் மிகுந்தவர்களாய் இயேசுவை கொலை செய்யும்படி ஆலோசனை செய்ய காய்பா என்ற பிரதான ஆசாரியனுடைய அரண்மனையிலே கூடினார்கள். ஐயையோ! வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது போல இயேசுவின் சீடர்களில் ஒருவனான யூதாஸ் இயேசுவை பகைத்தவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தானே அவரை காட்டிக் கொடுப்பதாக வாக்களித்தான். யூதாஸ் இயேசுவை காட்டிக் கொடுப்பதாக கூறியதோடு நில்லாமல் அதற்கான ஒரு விலையையும் பேசினான். என்ன விலை பேசினான்? தப்பாக இயேசுவை காட்டிக் கொடுத்தார். அப்போது எனக்கு என்ன தருவீரென்றார். அவர் 30 கல்லியை விலை கூற சம்மதம் சொல்லியே சென்றான் யூதாஸ். இப்படி
வாக்கு கொடுத்த யூதாஸ் இயேசுவை காட்டி கொடுக்க சமயம் பார்த்து கொண்டிருந்தான். அப்போது புளிப்பில்லாத அப்ப பண்டிகையான பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும்படியாக இயேசு தமது சீடர்களோடு கூட மேல் வீட்டு அறைக்கு போனார். இயேசு தமது சீடர்களோடு கூட அந்த கடைசி ராப்போஜனத்தை அருந்தினார். அப்போது தனது சரீரத்தை உலக மக்களின் பாவத்துக்காக கொடுக்க போவதையும் தனது இரத்தத்தை கொண்டு மக்களின் பாவங்களை கழுவ போகிறதே குறிப்படையாளமாக அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்தார். அதை போலவே பாத்திரத்தையும் எடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்புண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தமாயிருக்கிறது என்று கூறினார். இவ்விதமாக இயேசு செய்து முடித்த பிறகு தன்னை காட்டி கொடுப்பவன் யாரென்று அறிந்தவராய் அப்ப துணிக்கையை தோய்த்து யூதாசின் கையிலே கொடுத்து, யூதாசே, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் என்று சொன்னார். துணிக்கையை வாங்கிய யூதாஸ் எழுந்தான், புறப்பட்டு போனான். ஐயோ துரோகியான யூதாசே, குருநாதராகிய இயேசுவோடு உண்டு உறங்கி அவரை கண்டு அறிந்தவனே, 30 வெள்ளிக்காசுகள் உன் கண்களை மயக்கி விட்டதோ? உன் பையிலே கலகலத்து கொண்டிருக்கும் அந்த 30 வெள்ளிக்காசுகளை தொட்டு பார்த்து கொண்டு புறப்பட்டு விட்டாயே. எங்கே புறப்பட்டான்? ஒலிவமலை என்றோர் மலையாம், அங்கு கலகலத்தோடும் கிதரோனாராம், அங்கு கலகலத்தோடும் கிதரோனாராம். ஆற்றின் கரையோர் தோட்டம் உண்டாம், கெத்சேமனே என்பதன் பெயரா. கெத்சேமனே என்பதன் பெயரா. பஸ்காவை புசித்த பின் அந்த இரவு நேரத்தில் இயேசு தமது சீடர்களோடு கூட ஜெபிக்கும்படியாக சென்றார். மனுக்குலத்தின் பாவத்துக்காக தாம் மரிக்கும்படியான வேளை வந்ததை உணர்ந்தவராய் இயேசு ஆத்தும பாரத்தோடு கூட ஜெபிக்க ஆரம்பித்தார். இயேசு விதமாக ஜெபித்தார். ஆத்துமம் வரண வாதை கொள்ள முத்து முத்தாய் ரத்த வேவை கொட்டியதம்மா, முத்து முத்தாய் ரத்த வேவை கொட்டியதம்மா. ஏக்க பெருமூச்சில் ஆவி திகைக்க துக்கத்தினாலே துவண்டாரையா, துக்கத்தினாலே துவண்டாரையா. அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் நீங்கிட உமக்கு சம்மதம் உண்டோ? நீங்கிட உமக்கு சம்மதம் உண்டோ? என் சித்தப்படியல்ல உமது சித்தம், அத்தனை எனில் நிறைவேற செய்திடும். இவ்வாறு இரத்தத்தின் பெருந்துளிகள் பூமியிலே விழும்படியாய் ஆத்தும பாரத்தோடு இயேசு ஜெபித்தார். வழக்கத்தின்படியே இயேசு கெத்சேமனே தோட்டத்தில் இருப்பார் என்பதை அறிந்திருந்த யூதாஸ் அங்கு சென்றான். அவனோடு கூட யூதரின் தலைவர்கள் சிலரோடும் இன பாதக மக்கள் பலரோடும் யூத சீட்டியும் தடியும் கம்புகளோடும் கம்பும் தடிகளோடும் படையோடும் பந்தம் ஏற்றி வந்தான். இப்படி பெருங்கூட்டமான மக்களை திரட்டி கொண்டு வந்த யூதாஸ் என்ன செய்தான் என்றால், என்ன செய்தான்? வஞ்சமம் பொய் மலை நெஞ்சில் வைத்து வந்தனம் சொல்லி வந்தான் யூதா. நெஞ்சி நிலம்பு நிறைந்தவன் போல் ரபி வாழ்க என்று கூறி முத்த
முத்தமிட்டார். ரபி வாழ்க என்று சொல்லி முத்தமிட்டார். யூதாஸ் முத்தமாயிட்டான். காட்டியல்லவோ கொடுத்தான். மகா துரோகி. யூதாஸ் இயேசுவை முத்தமிட்டு காட்டி கொடுத்தவுடன் யூதாஸோடு வந்த ஜனத்தின் மூப்பர்களும் பிரதான ஆசாரியர்களும் அனுப்பிய திரளான மக்களும் மூர்க்கமாய் ஆரவாரம் செய்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்து சென்றார்கள். எங்கே கொண்டு போனார்கள்? பிரதான ஆசாரியனாகிய காய்பாவின் மாளிகைக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவர்கள் இயேசுவின் மீது எந்த ஒரு குற்றத்தை சுமத்தலாம், எப்படி அவரை மரணாக்கினைக்கு உட்படுத்தலாம் என்று ஆலோசித்தார்கள். கடைசியாக எந்த குற்றத்தை சுமத்தினார்கள் என்றால், தேவனின் மகன் என்று தன்னை சொன்னான். தேவனோடிந்திட காண்பிரண்டான். தேவனோடிந்திட கண்டிருந்தான். இப்படி தூஷணம் சொன்னவனை எப்படியாயினும் கொள்வோம் என்றான். எப்படியாயினும் கொள்வோம் யூதர்கள் ரோமர்களின் அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தபடியால் யாரையும் மரணாக்கினை செய்யும் அதிகாரம் யூதர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆகவே இயேசுவுக்கு மரண தண்டனை அளிக்கும்படியாக தேசாதிபதியாகிய பொந்திய பிலாத்துவின் அரண்மனைக்கு இயேசுவை கட்டுண்டவராக இழுத்து சென்றார்கள். அங்கே பொந்திய பிலாத்து ஒரு முறைக்கு 3 முறையாக இயேசுவை விசாரித்து பார்த்தான். அவர் மீது எந்த ஒரு குற்றத்தையும் அவன் காணாதபடியினாலே அவரை விடுதலை செய்ய அவன் விரும்பினான். ஆனால் யூதர்களோ இயேசுவை கொலை செய்யும்படியாக கூச்சலிட்டார்கள். இயேசுவை கொலை செய்யும், கொலை செய்யும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும், சிலையில் அறையும் என்று கூக்குரலிட்டார்கள். இப்படி அவர்கள் கூக்குரலிட்டவுடன் தானே பிலாத்து இயேசுவை வாரினால் அடிப்பித்து யூதர்களின் விருப்பத்துக்கு இணங்க அவரை இயேசுவை யூதர்களின் கையிலே ஒப்பு கொடுத்தான். இவ்வாறு ஒப்பு கொடுத்தவுடன் தானே அங்கே நின்ற போர்ச்சேவர்கள் எல்லாரும் கூடிக்கொண்டார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், போர்ச்சேவகர் எல்லாம் கூடிக்கொண்டார். போல போக்கிரி யூதரும் கூடிக்கொண்டார். கூச்சலிட்டார், அரக்கர் கொக்கரித்தார். துச்சமாய் இயேசுவை கொடுமை செய்தார். துச்சமாய் இயேசுவை கொடுமை செய்தார். கொடுமை செய்தார். ஐயா, அது ஒன்றா இரண்டா? அத்தனை கொடுமைகளை இயேசு, அருமையான சகோதரனே சகோதரியே, உனக்காகவும் எனக்காகவும், உன்னுடைய பாவத்தை போக்கவும் என்னுடைய பாவத்தை போக்கவும் உலகத்தாருடைய பாவத்தை போக்குவதற்காக அந்த கொடுமைகளை எல்லாம் இயேசு தாங்கினார். அந்த கொடுமைகள் என்னவென்று சற்று கவனித்து பார். அவைகளெல்லாம் இயேசு உனக்காக, உலகத்துக்காக, எனக்காக, எல்லாருக்காகவும் அவர் தாங்கினார். கைகளிரண்டையும் பிணைத்து கட்டி ஐயன் கண்களை மூடி முகத்தரைந்தார். ஐயன் கண்களை மூடி முகத்தரைந்தார். கண்ணம் நைந்த பழம் போலாகும் மட்டும் அங்கு நின்றவரெல்லாம் கூடி அடித்தார். அங்கு நின்றவரெல்லாம் கூடியடித்தார். கேலி பல சொல்லி குட்டினரே, வலி பொறுத்திட இயலாதடித்தனரே. பலி பொறுத்திட இயலாதடித்தனரே. இரக்கம் ஒன்றில்லா ஈனர் கூடி ஐயன் திருமுகம் எங்கும் துப்பினரே. சேவகர் பலராய் கூடி நின்று பொல்லா நிந்தனைகள் பலவும் கூறினரே. பொல்லா நிந்தனைகள் பலவும் கூறினரே. உடுத்திய உடைதனை களைய செய்து அவர் படுத்திய பாடுகள் கொஞ்சமாமோ. அவர் படுத்திய பாடுகள் கொஞ்சமாமோ.
வார் கொண்டு மூட்டியில் அடித்ததனா உழுத நிலம் போலுடல் ஆனதம்மா உடைகளை கழற்றி வெறுமையாக்கி ஒரு சிவப்பங்கி அதனை அணிய செய்தார் ஒரு சிவப்பங்கி அதனை அணிய செய்தார் முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி ஐயன் தலைதனில் கொய்த்து கோல் கொண்டடித்தார் ஐயன் தலைதனில் வைத்து கோல் கொண்டடித்தார் முட்களெல்லாம் தலையை துளைத்ததனால் கொட்டிய ரத்தமும் கொஞ்சமாமோ ஐயோ கொட்டிய ரத்தமும் கொஞ்சமாமோ கோலொன்று கையிலே கொடுத்தவரை கோமாளி ராஜாவாக்கி கேட்கலித்தார் கோமாளி ராஜாவாக்கி கேட்கலித்தார் பாரமம் சிலுவையை தோளில் வைத்து தெருவோடு ஊர்வலம் கொண்டு போனார் கொண்டு போனார் இயேசு தமது சிலுவையை சுமந்து கொண்டு சென்றபோது திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின்னாக சென்றார்கள். இயேசு அவர்கள் பக்கமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்று சொன்னார். இயேசு எருசலேமின் வீதிகளின் வழியாக பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா மலையின் மேலே ஏறினார். வழிநெடுக போர்ச்சேவகரின் கொடூரமான அடிகளால் தள்ளாடினார். கல்வாரி மேட்டுக்கு வந்தார். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக எருசலேம் நகருக்கு வெளியே கபால ஸ்தலம் என்ற இடத்திற்கு அகோர கஸ்திப்பட்டவராய் இயேசு வந்து சேர்ந்தார். அக்கிரமக்காரரில் ஒருவராக இயேசுவை எண்ணிக்கொள்ளும்படியாக 2 கள்ளர்களுக்கு நடுவே இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். நீண்ட நெடும் குருசில் படுக்க வைத்தார். படுக்க வைத்தார். கைகளிரண்டிலும் ஆணியடித்தார். கைகளிரண்டிலும் ஆணியடித்தார். நம் கைகள் செய்த பாவத்திற்காய் கர்த்தனே தம் காக்கும் கரங்களில் ஆணியேற்றார். நாம் பொல்லாத வழியெல்லாம் போனதற்காய் அவர் கால்களை பிணைத்தொரு ஆணியறைந்தார். அவர் கால்களை பிணைத்தொரு ஆணியறைந்தார். ஐயோ நல்லாயன் வன்கொலையாய் வாதைப்பட்டார். ஐயோ நல்லாயன் வன்கொலையாய் வாதைப்பட்டார். ஐயோ நல்லாயன் என் பொருட்டு வாதைப்பட்டார். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட அந்த நேரத்திலே தானே பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. தாங்க முடியாத வேதனையுடன் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த போது உயிர் போவதற்கு முன்னர் 7 நல்வாசகங்கள் மொழிந்தார். அந்த 7 நல்வாசகங்கள் எதுவோ? இயேசு 7ஆம் திருமொழியாக, பிதாவே, உமது கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு தன் ஜீவனை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார். உத்தமனை நினைக்கையிலே
சொந்தமாக்கி கொண்டிரே. இயேசு ஜீவனை விட்டு அந்நேரத்தில் தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது. பூமி அதிர்ந்தது, கண்மலைகள் பிளந்தன, கல்லறைகள் திறந்தன. நித்திரை அடைந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்தன. பூமி அதிர்ச்சியையும் மற்ற சம்பவங்களையும் கண்ட 100க்கு அதிபதியும் இயேசுவை காவல் காத்தவர்களும் மிகவும் பயந்து, மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னார்கள். உலகத்தில் ஒரு காலத்திலும் நடைபெற்றிராத அசாதாரணமான சம்பவங்கள் நடைபெற்று இயேசு தேவனுடைய குமாரன் என்பதை உறுதிப்படுத்தின. இயேசு ஜீவனை விட்ட பிறகும் அவர் உண்மையாகவே இறந்து விட்டாரா என்று அறியும்படி போர்ச்சேவகன் ஒருவன் என்ன செய்தான் என்றால், கொடுவெங்கு பசி கொண்டு பாய்வது போல் நெடியதோர் கூரான ஈட்டி எடுத்தேன். நேசரேசு திருமார்பில் ஓங்கி குத்தினான். நேசரேசு திரும் செத்தாக்கு ரத்தமும் பொங்குவதுண்டோ, நீரோடும் செங்குருதி கொட்டுவதுண்டோ, பிளவுண்ட கண்மலையும் கட்டன் நிலவில் அளவின்றி செங்குருதி சிந்தியதம்மா. நீரோடும் ஆறுகளும் தாகம் போக்குமோ, வற்றி காய்ந்து போன நதிகளும் தாகம் தீர்க்குமோ, வற்றி காய்ந்து போகும் அழிவுக்குள் மூழ்கிவிட்ட வாழ்வு தலைக்க கல்வாரி நீராடி செம்மை பெறுவோம். பிளவுண்ட கண்மலையாம் இல துளையை நாம் அடைக்கலமாக்கி கொண்டு சுகம் பெறுவோம். இயேசு மரித்த அன்று சாயங்காலத்திலே இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த அரிமத்தியா ஊர் யோசேப்பு பிலாத்துவிடம் உத்தரவு பெற்று இயேசுவின் சரீரத்தை சிலுவையிலிருந்து இறக்கினான். மெல்லிய துப்பட்டியில் சுற்றினான். இயேசுவுக்கு அந்தரங்க சீஷனான நிக்கோதேமும் என்பவன் 100 ராத்தல் வெள்ளை போலமும் கரிய போலமும் கொண்டு வந்து அவருடைய சரீரத்தில் வைத்து இவ்விதமாக இயேசுவை எடுத்து ஒருவனையும் ஒரு காலத்திலும் வைத்திராத ஒரு புதிய கல்லறை ஒன்றிலே அடக்கம் பண்ணினார்கள். ஆனால் இயேசுவின் பகைவர்களோ அவருடைய கல்லறைக்கு பெரிய கல்லை எடுத்து வைத்து அதில் அரச முத்திரை பதித்து அந்த கல்லறையை காவலர்களை வைத்து பாதுகாத்தார்கள். தேவகுமாரனாகிய இயேசு துக்கம் மிகுந்தவர்களாக தங்கள் நம்பிக்கை முற்றிலும் இழந்துவிட்ட இயேசுவின் சீடர்களும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவர்களும் தங்களுடைய வீடுகளிலே முடங்கி கிடந்தார்கள். தேவகுமாரனாகிய இயேசு பாவத்தை பரிகரித்து மரணத்தை ஜெயிக்க மீட்பெரும் இரட்சகருமாக வந்தபடியினால் பூமியானது அவரை தனக்குள்ளே அடக்கி வைத்துக் கொள்ள இயலவில்லை. இயேசு மரித்த 3ஆம் நாளான வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை என்று அதிகாலையில் இயேசு உயிர்த்தெழுந்தார்.